ஓகே, நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். சாரி, ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவுக்கு. அந்த ப்ரீசெட் வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 6 minutes கூட வராது ஒரு வீடியோ. ஆனால் நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஐக்கான் போட்டு ஒரு ஷேப் மாதிரி இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கொயர் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். அதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுறது என்னென்னே தெரியும். நீங்கள் வந்து இந்த 3D ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். அதில் பார்த்தீங்கன்னா கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக எனேபிள் ஆகிரும் 3D ஆப்ஷனு. இதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபாண்ட் எல்லாம் லிரிக்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்னோடதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணும்போது ஃபாண்ட்டு மாறி இருக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் வந்து ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு மேலே 3 லைன் இருக்கும். ஒரு 3 லைன் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபைலில் இருக்கிற எல்லாமே லோட் ஆகும். அதில் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபாண்ட் வந்து இதில் ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட்டை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் ஆகிடும் ஃபாண்ட்டு. இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் பார்த்தீங்கன்னா சில டைமில் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணியும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே ஃபாண்ட்டை வந்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை யூஸ் பண்ணி ஃபாண்ட்டோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போவுமே சேஞ்ச் ஆகலைன்னா ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான், இதை மட்டும் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசி வரலும் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் 2 ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது எப்படி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பிஎன்ஜிஸ் எல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு தான் எடிட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரைட் சைடு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணாவே நீங்கள் வச்சிருக்க இமேஜ் எல்லாமே ஷோ ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் பிஎன்ஜி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜி எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிங்க மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி கொடுத்துரும். அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த ஆப்பை பற்றி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த பிஎன்ஜிஸை செலக்ட் பண்ணணும். இதில் மற்ற பிஎன்ஜிஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு அதையும் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த ஒரு பிஎன்ஜி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் வேணும்னா மட்டும் அந்த சின்ன சின்ன பிஎன்ஜிஸ் எல்லாம் இருக்கும், அதை வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்துருங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுருக்கேன். கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30fps வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி ட்ராப் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃப்ரேம் ரேட் வந்து 30fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.